ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒயிட் பிரிஞ்சி ரைஸ் லஞ்சுக்கு நான் எப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப வெரி சிம்பிள். ஒரு 2-3 திங்ஸ் இருந்தாலுமே போதும். ஒயிட் பிரிஞ்சி ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். கேரட்டும் பீன்ஸும் காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு, அப்புறம் கொஞ்சம் துண்டு இஞ்சி. இது மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள். நான் வந்துட்டு 2 ஸ்பூனு ஆயிலும் 1 ஸ்பூன் கீயும் ஊற்றி குக்கரில் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இது பாருங்கள், இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போது யூஸ்வலாக போடுற இந்த பிரியாணி திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்க போகிறோம். இது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். சரிங்க. அப்போது இது நம்ம வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது 3 அரைச்சி ரெடியாக வச்சுக்க போகிறோம். இதுதான் காரத்துக்கு. நம்ம பிரியாணி மசாலா எதுவும் போட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகா விழுது ரெடியாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ காய்கறி போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர்ஸையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு கலரிக்கோங்க நல்லா. பாஸ்மதி ரைஸு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் 1/2 hour. நான் 2 கப் ரைஸுக்கு 1 கப்புக்கு 2-4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் ரெடியாக குக்கரில் கல்லுப்பு போட்டு நம்ம 2 விசில்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, சிம்பிளான ஒயிட் பிரிஞ்சி ரெடி. 2 விசில்ஸ் தான் கரெக்டாக. ஓகே, ரெடி. சிம்பிளான ஒயிட் பிரிஞ்சி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக எனி டைம் குவிக்காக பண்ணிடலாம் இந்த பிரிஞ்சி ரைஸ். ஓகே, பை பாய், டேக் கேர், பை பாய், see you later, bye bye.